விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி முழு அரசியலில் ஈடுபட உள்ளார். முதலாக கட்சி சார்பாக நடத்தப்பட்ட மாநாட்டில் திமுக, பாஜக எதிரி என அறிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜய் பணியாற்றி வரும் நிலையில், ஒரு பக்கம் தன்னுடைய கடைசி படம் தளபதி 69 படமான ஜனநாயகன் படத்திலும் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் விஜய் செய்யும் அரசியல் பற்றி நாளுக்கு நாள் விமர்சனங்கள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடும் குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். குறிப்பாக பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் அழைத்து நிவாரணம் வழங்கியது பேசுபொருளானது. அரசியலில் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து செய்து வருகின்றார் என்று விமர்சிக்கப்பட்டது. இதனிடையே விஜய் திருஷா குறித்து கிசுகிசுக்களும் பரவின. லியோ படத்திலிருந்தே இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்திருந்ததாகவும், தனி விமானத்தில் சென்றது, லிப்டில் போட்டோ என அடுத்தடுத்து கிசுகிசுக்கள் எழுந்தாலும் விஜய் தரப்பினர் நண்பர்கள்தான் என கூறி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, திமுகவில் அண்மையில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் தற்போது விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். தனியார் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், விஜய் மக்கள் பணியை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அவருடைய கட்சி திமுகவிற்கு எந்த போட்டியையும் கொடுக்க வாய்ப்பே இல்லை. இதுவரை தன்னுடைய படங்களில் தமிழ் நடிகைகளை விஜய் ஏன் நடிக்க வைக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ள திவ்யா, பிரியா பவானி, திவ்யா துரைசாமி, வாணி போஜன் என தமிழ் நடிகைகள் இருக்கும்போது வடமாநில நடிகைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமிழ் நடிகைகளில் திரிஷாவை தவிர வேறு யார் அண்ணா அவங்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார்.